வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பகுலகம். நாம் இன்றைக்கி ஒரு சூப்பரான மற்றும் டிஃப்ரெண்ட்டான மட்டன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மட்டன் ஆஃப்கனி கிரேவி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மட்டன் ஆஃப்கனி ரெசிபி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளவே பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஆல்ரெடி நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க மட்டனை ஒரு குக்கரில் எடுத்துக்கலாம். அது வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம 1/2 டீஸ்பூன் நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறோம். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். ரொம்ப நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது நம்ம சேர்த்துக்கிறோம். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் மூடி போட்டு நம்ம ஒரு 8லேருந்து 10 விசில் வச்சு நம்ம மட்டனை நல்லா வேக வச்சு நம்ம எடுத்துக்கிறோம். மட்டன் நல்லா வெந்ததும் நம்ம ஒரு பெரிய ஜாரில் நம்ம ஒரு பஞ்ச் ஆஃப் கொத்தமல்லி இலை எடுத்துக்கிறோம். கூடவே உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெட்டி வச்சுருக்க நம்ம வெங்காயம் நம்ம இது கூடவே சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 2 ஸ்பூன் இல்லை 1.5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறோம். இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வர வரைக்கும் நம்ம கிரைண்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். தென் பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம 250 ml தயிர் நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் அளவுக்கு நான் மில்க் சேர்த்துக்கிறேன். இதுக்கு ஆக்சுவலாக ஃப்ரெஷ் க்ரீம் போட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இல்லாதனால நான் பால் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இதையும் கிரைண்ட் பண்ணி நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டோட இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம மசாலாலாம் சேர்க்க போகிறோம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கரம் மசாலா, அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு கொரியாண்டர் பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதும் நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏற்கனவே வேக வச்சுருக்க மட்டனை நம்ம இந்த பேஸ்ட்டில் போட்டு நம்ம ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ஊற வச்சோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மட்டனில் இந்த பேஸ்ட் நல்லாவே ஊறி இருக்கும். இதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு தோசைக்கல் எடுத்து அதில் எண்ணெய் தேவையான அளவுக்கு நம்ம விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டதுக்கப்புறம் நம்ம அந்த ஊற வச்சுருக்க மட்டனை நம்ம எடுத்து இதில் அப்படியே போட்டு என்ன பண்ண போகிறோன்னா நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணுற மாதிரி நம்ம ஒரு சைடு நல்லாவே நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு திரும்பவும் நல்லா திருப்பி விட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி ஃப்ரை பண்ணும்போது இது ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு கடாய் எடுத்துக்கிறோம். கடாய் எடுத்துட்டு கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம ஒரு 2 கியூப் அளவுக்கு நம்ம பட்டர் சேர்த்துக்கிறோம். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் நம்ம பிரிஞ்சி இலை, 2 கிராம்பு இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கிறோம். சேர்த்து அது நல்லா பொரிஞ்சதும் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பேஸ்ட், அதாவது கிரேவி பேஸ்ட் நம்ம அப்படியே நம்ம இதில் ஊற்றிக்கிறோம். இது ஊற்றிட்டு கொதி வர அளவுக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம திறந்து பார்க்கும்போது இது நல்லாவே கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஒரு அரை மூடி லெமன் நம்ம இதில் பிழிஞ்சு விட்டுறலாம். அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த மட்டனை நம்ம இப்போது இது கூட சேர்த்துக்கலாம். மட்டன்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம என்ன ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். அது நல்லா வேகிற வரைக்கும் வேகட்டும். மட்டன்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் எண்ணெய்லாம் நல்லாவே பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ண போகிறோன்னா கஸ்தூரி மெதி இலை இருக்குல்ல, அதை நம்ம கொஞ்சமாக எடுத்து அதை நல்லா க்ரஷ் பண்ணி நம்ம இந்த கிரேவியோட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அவ்வளோதான், நமக்கு மட்டன் ஆஃப்கனி ரெசிபி ரெடி ஆயாச்சு. நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.